இன்றைக்கி 2-3 நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லை. அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து புளியோதரை தான், கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து இது வெங்காய வத்தல், கஞ்சி வத்தல், அப்பளம் போட்டாச்சு. கொஞ்சம் கிள்ளி போட்ட சாம்பார், வடவம் தாளித்து நல்லா வாசனை ரெடியாக இருக்குது. அது கூட காம்பினேஷன் தொட்டுக்க என்னன்னு பார்த்து ஃப்ரிட்ஜில் வேறு மோர் இருக்குங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாவக்காய். இது வந்து எனக்கு இல்லை, எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ கசக்காமல் இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து ரொம்ப எண்ணெய் நிறைய போட்டு வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் தான் நல்லா மொறுன்னு வறுக்கணுன்னு வறுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் நான் உடம்பு கொஞ்சம் திடீர்னு நான் ரொம்ப உழுவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ டான்ஸ்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால தான் உடம்பு குறைக்கணுன்னே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அவரைக்காய் பொரியல். ஸோ அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டாலே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய சத்தான அரிசியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதை ஃபுல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அவரைக்காய் பொரியல் அந்த மொறுன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த எண்ணெயிலேயே தான் பொரிச்சாதான் அந்த கசப்பு இருக்காது. கசக்காமல் இன்றைக்கி வேணும்னு சொன்னாங்க. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஏதாவது எப்படி ரெடி பண்ணால் என்ன ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லி போடலான்னு பார்த்தேன். சண்முகபுரி ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுனால என்னால் இதில் சேர்த்து அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, வெறும் பாவக்காவை அரிஞ்சு அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. அப்போ தாங்க இது வறுபட்டு வரும் நல்லா மொறுன்னு. அதுக்காக அதேமாதிரி கசப்பு தெரியாதுங்க சுத்தமாக. அவ்வளோதாங்க. அப்படியே ஊற வச்சு கொஞ்சம் நேரம் சென்று அந்த எண்ணெயில் நல்லா டீப்பாக சிம்மில் வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணணும். அது இன்னும் இது வேகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் குறைஞ்சது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. இப்போ தான் பாருங்கள் முதல்ல லைட்டாக ஒரு பாவக்காய் சுருங்கிருக்கு. இன்னும் இதெல்லாம் சுருங்கணுன்னா கண்டிப்பாக இன்னும் குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் அந்த பாவக்காய் மட்டும் சுருங்காதுங்க. நம்ம சொல்கிறோம் பாவக்காய் தானே உடனே சுருங்கிட்டோம் அப்படின்னு, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. எண்ணெயில் நல்லா சுருளணும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது இது வதவும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு ஸ்டிப்ஸியாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பக்கோடா கூட போடலாங்க. அது ஒரு மெத்தடு. என்ன நான் சொன்ன டிப்ஸில் கொஞ்சம் கடல மாவு கூடுதலாக போட்டு அதை ஊற வச்சு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு ஊற வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துனாலே பாவக்காய் பக்கோடா தான். இப்போ இந்த பக்கோடா ஸ்டைலில் தான் இப்போ இந்த பாவக்காவே நான் வறுக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தயவு செய்து மக்களே. மதிய சாதத்துக்கு கொஞ்சமாக வெங்காயம் வத்தலும், கஞ்சி வத்தலும், அவரைக்காய் பொரியலும், பாவக்காய் பொரியலும், இவ்வளோ பொரியலாக சாப்பிட்றதுனால தாங்க எங்கள் வீட்டில் வந்து சாதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, புளியோதரை தொக்கு வச்சதை கூட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு டைம் இல்லைங்க. அந்த தொக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதாங்க புளியோதரை தொக்கு. இது வந்து நம்ம திருப்பதி ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்லெண்ணெய்லாம் போட்டு வெந்தயம், கடுகு, அப்புறம் வந்து மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு எல்லாமே பெருங்காயத்தோடு நல்ல மணமாக வானலில் போட்டு நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சு உப்பு போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிக்கிற வடகம் போட்டு, அதாவது வடகம் இல்லை, வெறும் கடுகு போட்டு அப்படியே நல்ல ஒரு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த புளியோதரை கரைசலை எடுத்து ஊற்றி நல்லா சுண்ட வேக வச்சு நல்லா திரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் அந்த பொடியெல்லாம் இருந்து பாருங்கள், அதையும் போட்டு நல்லா திரும்பவும் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய நல்லெண்ணெயை விட்டு அதில் ஃபுல்லாக நல்லா கொதிக்க வச்சு
எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே எடுத்து வச்ச புளியோதரை தொகை தாங்க. இது குறைஞ்சது 1 மந்த் கூட அப்படியே இருக்குங்க. உண்மையாக வீணாகாது. அவ்வளோ நம்ம எடுத்து ஹீட் பண்ணி வச்சா மட்டும் போதும். அது கூட ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தாக்கா ஒன்றும் ஆகாது. எடுத்து நம்ம ஹீட் பண்ணி வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு சமையல் சாப்பிடுவாங்க. அந்த பக்கத்து கொல்லியில் வேறு கொஞ்சோண்டு எங்களுக்கு தட்டைப்பயிர் கொடுத்தாங்க. ஸோ இதை ஈவினிங் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் தம்பிக்கு. இவ்வளோதாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.